ஆகஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டியில இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு பர்சன் வந்து ப்ரோ நான் இந்த மாதிரி பானுக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அண்ட் மாஸ்டர்பேஷனுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நான் கேஷுவலா கேட்டேன், ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பான் பார்க்கறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, இங்க பான் அடிக்ட் ஆகுறது தான் தப்பு. அதுக்கப்புறம் நீங்க இது என்ன சோர்ஸ் வழியா பாக்குறீங்க, எது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுன்றது நான் கேட்டேன். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் வந்து ரீல்ஸ் மூலியமா தான் ப்ரோ இது எனக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ என்னோட சீனியர்ஸ்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்போ எக்ஸ்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 ஏஜுக்கு மேலேயா இருந்திருக்கு, அரௌண்ட் 16க்கு மேலேயாச்சும் இருந்திருக்கு. ப்ளஸ் அவங்க பார்க்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சிடியில் பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. ஸோ நான் இதே மாதிரி ஏர்லி டு கே கிட்ஸ்ட்டை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ஃபோனில் தான் இதெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன், அப்போ தான் எனக்கு இது எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எதில் அப்படின்னு கேட்கும்போது நான் வெப்சைட்டில் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இதெல்லாம் கன்சியூம் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் மூலியமா அவங்களுக்கு ஈஸியா ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருக்கு. அண்ட் இதை நம்ம வந்து முன்னாடி ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது எந்த லெவலுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் தேவைப்படுது, பசங்க இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அவங்களால வந்து இது டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பட் இந்த ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா கையில ஃபோன் இருக்கு. எஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்றனால எல்லாருக்குமே ஃபோன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து கையில வந்து ஒரு 12 to 13 இயர்ஸ் இருக்கிறவங்க கூட ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் மூலியமா உங்களுக்கு ஈஸியா ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது எல்லாமே. அண்ட் நான் இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா நியூரோலஜிக்கல் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணாம ரொம்ப பேசிக்கா இதோட டேஞ்சர்ஸ் என்ன, இதோட சைடு எஃபெக்ட் என்ன, பிரெயின் இதனால எப்படி அஃபெக்ட் ஆகுது, உங்களுடைய ஃபியூச்சர் இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றத ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். நம்ம பிரெயின்ல பாத்தீங்கன்னா கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அண்ட் இதுல கிரே மேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கட்டும், உங்களுடைய மெமரி கண்ட்ரோல் பண்றது கூட இந்த கிரே மேட்டர் தான். இந்த கிரே மேட்டர் எப்போ முழுசா வளர்ந்து முடிக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 20ஸ்ல தான். 20ஸ்க்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி பானுக்கு மாஸ்டர்பேஷனுக்குலாம் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கிரே மேட்டர் சுத்தமா வளராது. வளராதனால இது ரொம்ப ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும், which means உங்களோட பிரெயினே சுருங்க ஆரம்பிச்சிரும்ன்றது தான் ஒரு ரிசர்ச் சொல்லுது. அண்ட் அதே மாதிரி இந்த கிரே மேட்டர் வீக் ஆக ஆரம்பிச்சிட்டா நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், செல்ஃப் மோட்டிவேஷன் குறைஞ்சிரும், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் குறைஞ்சிரும், செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிற ஒரு எபிலிட்டியே உங்களுக்கு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இங்கே தான் தலைவர் டோபமைன் உள்ள வராரு. டோபமைன்ன்றது ஒன்றும் கிடையாது, நீங்க ஒரு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அதுல இருந்து வர அவுட்கம் வச்சு ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுதான் டோபமைன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்ற ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் கடையை பாக்குறீங்க, ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும், which means ஒன்றும் கிடையாது, டோபமைன் அந்த இடத்துல ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ட்ரிகர் இருக்கும். இந்த பான் அடிக்ஷன்ல பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு ட்ரிகரா இருக்குன்னா ஒன்னு போர்டமா இருக்கும், இல்ல தனியா இருப்பீங்க, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இதுதான் ட்ரிகரா இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு எஸ்கேப் ஜோனை நீங்க தேட ஆரம்பிங்க. அது நீங்க சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பானா இருக்கு. அண்ட் இதுல இருந்து கிடைக்கிற ரிவார்டுக்கு பேர் தான் பிளஷர் கெமிக்கல், which means டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதே நீங்க திருப்பி திருப்பி பண்ணும்போது இது ஒரு சைக்கிளா மாறிடுது. பிரெயின் வந்து திரும்ப திரும்ப இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்துல தான் இந்த பான் வந்து பாக்குறது ஒரு அடிக்ஷனா மாறும். அடிக்டா மாறனால தான் இது உங்களுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போய் விட்டுருது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பான் பாக்குறப்ப இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா லைட்டா ஒரு விஷயம் பார்த்திருந்தாலே உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆயிருக்கும். பட் போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தேட ஆரம்பிப்பீங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீமா ரொம்ப வல்கரா தேட ஆரம்பிப்பீங்க, சோ அது உங்களுக்கு நார்மல் ஆயிடும். இதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடுவீங்க. அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த இடத்துல நார்மலா இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் இங்க இருக்கும். இப்ப இந்த நார்மலை வந்து இந்த நார்மலுக்கு ஈக்குவல் பண்றதுக்கே நீங்க ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க டிசைர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் நீங்க பானுக்கு அடிக்ட் ஆனனால உங்களுடைய வில் பவர் இங்க வீக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க நான் பான் பாக்குறதே தப்பு அப்படின்னு சொல்லல, அதுக்கு அடிக்ட் ஆகுறது தான் இங்க தப்புன்னு சொல்றேன். அண்ட் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. டக்குன்னு உங்களால வெளியில வந்துட முடியாது. பிகாஸ் எல்லாரோட நார்மல் இங்க இருக்குன்னா உங்களுடைய நார்மல் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். நீங்க இந்த நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கே பல எஃபோர்ட்ஸ் போட வேண்டியதா இருக்கும். அண்ட் இதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் நீங்க வேற ஒரு விஷயத்துல ஷிஃப்ட் பண்றது தான். அண்ட் உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ண கம்யூனிட்டியில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர் பாத்தீங்கன்னா டெய்லி ப்ரொடக்டிவா இருப்பாங்க. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது, டெய்லி ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், செல்ஃப்ல நீங்க
மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து நீங்களும் ஃபாலோ பண்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். ஸோ கம்யூனிட்டியோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோட பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி இதுல இருந்து வெளியில வருதுன்றதை நான் அந்த வீடியோல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ பார்ட் 2 நான் நெக்ஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் அந்த வீடியோல தான் நான் இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்ற கம்ப்ளீட் சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். Until then, see you in the next video. This is Sudarshan signing off.